ஆண்டவர் அதைத்தான் 18வது வசனத்துல சொல்றார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என்னுடைய சபை, என்னுடைய சரீரத்தை நான் கட்டுவேன். அதை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பாதாளம் உன்னை முட்டி மோதட்டும், பாதாளத்தை திறந்து விடுவேன் நான். பாதாளத்தின் வல்லடி வரும், அதன் வாசல்கள், அதன் மனம் வீசும். அது உன்னை ஆட்டி அசைத்து பார்த்து அந்த பாதாளம் உன்னிடத்தில் தோற்று போகும். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்றால், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, உலகத்துக்கு தன்னை விற்று போட்டவர்களுக்கு அல்ல. உலகத்துக்கு தங்களை விற்று போடாமல் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு பரத்திலிருந்து அவர் வெளிச்சத்தை கொடுத்து இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுவார்கள். அது ஒரு காலத்தில் அவர்களுக்கு காவு வாங்கும் போது, அடி கொடுக்கும் போது, மரண அடி கொடுக்கும் போது, அந்த சூழ்நிலைகளை அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் தவிக்கும் பொழுது, ஒரு சிறு மந்தை மட்டும் தேவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க. பரத்திலிருந்து அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். பூமியிலே மனுஷனாக வாழாமல் தேவனுடைய வல்லமையை கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மட்டும்தான் பாதாளத்தின் வாசல்கள் அடிக்கும் போது அது திறந்து விடப்படும் பொழுது அவைகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. பூமியில் மனுஷராக வாழ்கிற எவருக்குமே ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருக்கவே இருக்காது. ஒரு நொடிக்கு நொடி உலகத்தில் சமுத்திரத்தின் அலைகள் வருகிறது போல போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய மாம்ச சிந்தையாலே வரும். மாம்ச சிந்தையை கொண்டே வரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரயாசங்கள் எல்லாம், போராட்டங்கள் எல்லாம், உபத்திரவங்கள் எல்லாம் அது வேறொரு ரூபத்தில் இருந்து வருகிறது இல்லை, இவனுடைய மாம்ச சிந்தையை கொண்டே வரும். ஆண்டவர் அதை யோபு புஸ்தகத்தில் விளக்கி சொல்லிக் கொடுப்பார் நமக்கு. யோபு புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 6வது வசனம். யோபு 5வது அதிகாரம் 6வது வசனம். தீங்கு புழுதியில் இருந்து உண்டாகிறது இல்லை, வருத்தம் மண்ணில் இருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். தீங்கு புழுதியில் இருந்து உண்டாகிறதில்லை, வருத்தம் மண்ணில் இருந்து முளைக்கிறதில்லை. தீங்கு எங்கேயோ வெளியிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. வருத்தம் வேற எங்கேயோ இருந்து வருது, இந்த சூழ்நிலையில் இருந்து வருகிறது, இங்கே இருந்து வருகிறது அல்ல. இவை எல்லாம் மனுஷனுடைய மாம்ச சிந்தையில் இருந்து உற்பத்தியாகி வருகிறது. ஒரு மனுஷன் ஏன் துக்கத்தில் இருக்கிறான்? அவனுக்கு தேவனை தனக்குள்ளே கொண்டிருந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அவனுக்கு தெரியாது. கிறிஸ்துவை தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு தெரியாது. கிறிஸ்துவை விசுவாசிப்பான், ஆனால் கிறிஸ்துவை தனக்குள்ளே கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தால் ஒழிய அவன் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் வாழ்நாள் முழுக்க ஒரு பிரசங்கரோட பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒழுங்கா ஒரு சபை கூடுதலுக்கு போவான், ஒரு பிரசங்கத்தை வாழ்நாள் முழுக்க அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் சஞ்சலமும் தவிப்பும் அவனை விட்டு நீங்கவே நீங்காது. அவன் தரித்திரம் அவனை விட்டு நீங்காது. ஆவிக்குரிய தரித்திரம் அது. பரத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறது வரை நான் ஒரு மனுஷனுடைய நிழல் ஒதுக்கில் அப்படியே போய் ஒரு கரளையாய் போன செடியை போல இருப்பேன். ஜனங்கள் அதைத்தான் விரும்புவாங்க. ஒரு மத ரீதியான ஒரு வாழ்க்கை எனக்கு போதும். உலகத்தை நான் ஆதாயப்படுத்த வேண்டும். தன்னுடைய அறிவு புத்தியை உபயோகப்படுத்துவான். உன் சிந்தையினால் உனக்கு கேடு. அதைத்தான் அவர் சொல்றார். தீங்கு புழுதியில் இருந்து வருகிறதில்லை, உன் சிந்தையில இருந்தான் வருது. வருத்தம் மண்ணில் இருந்து பிறக்கிறது இல்லை, உன் மாம்ச சுபாவத்தில் இருந்து வருது. நீ மனுஷனாக மனுஷ சுபாவத்தில் வாழ்கிறது வரை உன் வாழ்க்கையில தீங்கு வருத்தம் இருக்கவே இருக்கும். நீ அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. நீ தப்பித்து ஓடுகிறதற்கு எத்தனை வகை தேடினாலும் இன்னும் அதிகமான கண்ணியில் போய் தான் சிக்குவாயே தவிர உன்னுடைய கண்ணியில் இருந்து விடுதலை அடைகிறதற்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு வேண்டுமானால் உலகத்துக்கு உன்னை விற்று போட்டு இருக்கிறாயே, நீ உன்னை கிறிஸ்துவுக்கு விற்று போடு.
தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடு. உலகத்தை நம்பாமல் கர்த்தரை நம்பு. அப்படியானால் கர்த்தர் உனக்கு பரத்தில் இருந்து வெளிச்சத்தை கொடுப்பார், வெளிப்பாட்டை கொடுப்பார். அப்பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கிறிஸ்து உனக்குள்ளே வந்து வாழ்கிறவராக அவர் உன்னில் இருந்து செயல்படுவார். அதான் இந்த கல், நீ கல்லாக இருக்கிறாய். நீ மனுஷருடைய ஞானத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்காமல், உன்னுடைய ஞானம் புத்திக்கு உன்னை ஒப்பு கொடுக்காமல், தேவ ஞானத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக தேவனுக்கு உன்னை விற்று போட்டு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கொண்டு நீ ஒரு உலகத்தில் ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது பாதாளத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் உனக்கு கிடைக்கும். இதுதான் ஐம்புலன்கள் காண்பிக்காத தேவனுடைய புலனான அவருடைய ஆவி உனக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, எந்த இருதயமும் உணரவில்லை. தேவனோ அவைகளை எங்களுக்கு தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்பாடு பரத்தில் இருந்து வருகிறது. இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிறது வரை உலகத்தின் சஞ்சலம் நீங்காது. பாதாளம், உலகத்தின் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும், உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் பாதாளம் இருக்கும், மரணம் இருக்கும், அழிவு இருக்கும். அவைகளின் கிரியைகள் வெளியே தெரியாது. ஒரு காலகட்டத்தை தான் உலகத்தை நம்பி இருக்கணும். உலகத்தில் எதை மேன்மையாக பார்க்கிறானோ அதற்குள் மரணமும் பாதாளமும் மறைந்திருக்கிறது. ஒரு சூழ்நிலை மூலமாக தான் அவனுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவனால் அதை ஜெயங்கொள்ள முடியாது. அதை ஜெயங்கொள்ளுகிறதற்கு ஒரு மனுஷனிடத்தில் வல்லமை இல்லை. அது தேவனிடத்தில் மட்டுமே உள்ளது. அந்த வல்லமையை அவர் கொடுக்கிறார். தேவன் தாமே நமக்குள் வந்து வாசமாய் இருக்கிறது தான் அந்த மகிமை. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவர்கள். வேற என்ன ஐஸ்வர்யம்? வேற என்ன ஐஸ்வர்யத்தை கொண்டு உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும்? நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க முடியும்? ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம், கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம். இன்னைக்கு அந்த ஐக்கியத்தை பற்றி பேசினால் எல்லாம் ஓடுவாங்க. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கூட்டம் தான். ஆனால் கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாக வேண்டும். அவர் எப்படி கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறாரு? மாம்சமும் இரத்தமும் கற்றுக்கொள்ள முடியாததை, கற்றுக் கொடுக்க கூடாததை பரத்திலிருந்து வருகிற நீர் மனுஷர் அல்ல. நீர் மனுஷ சரீரத்தில் இருந்தோம் மனுஷராக நீர் வாழ்கிறவர் அல்ல. தேவனுடைய ஆவியை தனக்குள்ளே கொண்டு ஆவிக்குரிய ஜீவனாக வாழ்கிறவர். கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு பரத்திலிருந்து எனக்கு கிடைக்குமானால் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் எனக்கு நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் என்னில் இருந்து கிரியை செய்வார். நீ கல்லாக இருக்கிறாய், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், நான் வருவேன். என் சபை, என் சரீரம், உனக்குள் நான் வருவேன். என் சரீரம், நான் தலையாகவும் நீ சரீரமாகவும் நாம் ஒன்றாகவும். அப்பொழுது நான் உனக்குள்ளே வரும் பொழுது இந்த பாதாளத்தின் வாசல்கள் தீங்கோ வருத்தமோ வர முடியாது. அவைகள் உன்னை எதிர்க்கும் பொழுது நீ ஜெயிப்பாய். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு வரவே மாட்டார்கள். ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு எத்தனை பேர் வர்றாங்க? வரமாட்டார்கள். உனக்குள்ளே கிறிஸ்து வந்து நீ கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். கிறிஸ்துவோடு இணைகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை பற்றி சொன்னா யாரும் கேட்கவே மாட்டார்கள். ஆண்டவர் கப்பர்நகும் ஜெப ஆலயத்தில் இந்த வார்த்தை குறித்து அவர் பேசுறாரு. யோவான் 6வது அதிகாரத்தில், யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனம். யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனத்தில் இருந்து, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது.
என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஒன்றாக இருப்போம். கிறிஸ்துவும் கிறிஸ்து நம்மில் வந்து ஒன்றாக இணைகிறதற்கு, எப்படி கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது பிதா தன்னில் வந்து ஒன்றாக இணைந்து வாழ்ந்தார்களே, அதே வாழ்க்கை இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து நம்மோடு வந்து இணைகிற வாழ்க்கை. கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாக இணைய வேண்டும். கிறிஸ்து என்னில், நான் அவரில், ஒன்றாக என்னில் கிறிஸ்து வந்து இணைகிறதற்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஜீவன் உள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அன்று சொல்றாரு, நீ வேற நான் வேற அல்ல, நான் உனக்குள் வந்து நாம் இருவரும் ஒன்றாக ஒரே சரீரமாக இணைய வேண்டும். அதான் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறது. ஒரே சரீரம், கிறிஸ்துவின் சரீரம், ஒரே சரீரமாக மாற வேண்டும். என் மாம்சம் வேற உன் மாம்சம் வேற அல்ல, என் ரத்தம் வேற உன் ரத்தம் வேறு அல்ல. நாம் இருவரும் ஒரே மாமிசம், ஒரே இரத்தமாக, ஒரே சரீரமாக மாற வேண்டும், இணைய வேண்டும் என்றால் இந்த பாதாளத்தை நீ ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியும். துக்கமும் துயரமும் பாடுகளும் போராட்டமும் சோர்வும் நிரம்பி இருக்கிற சம்பவங்கள் நிரம்பி இருக்கிற இந்த வாழ்க்கையை நீ ஜெயங்கொள்ள முடியும். எப்பொழுது? நீயும் நானும் ஒன்றாக இணைய வேண்டும். கப்பர்நகூம் மிக பெரிய ஒரு சபை, ஜெப ஆலயம். அந்த ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு செய்தி யாரும் கொடுத்ததே கிடையாது. ஆண்டவர் இதை பேசும் பொழுது 60வது வசனத்தில், அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அன்றைக்கு என்ன ஒரு ரியாக்ஷன் நடந்ததோ அதே தான் இன்றைக்கும். கிறிஸ்துவும் நாமும் இணைய வேண்டும் என்கிற உபதேசம் வரும் பொழுது அதற்கு நாங்கள் வரமாட்டோம். 66வது வசனத்தில் 66, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் சீஷரா இருந்தாங்க. அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நாம் வேறு, நீ வேறு அல்ல, உன் சரீரம் வேறு, என் சரீரம் வேறு அல்ல. நான் எப்படி ஒரு ஆவியின் சரீரத்தில் இருக்கிறேனோ, பிதாவின் சரீரத்தில் இருக்கிறேனோ, அதே போல நீ என்னோடு கூட ஆவியின் சரீரமாக நீ மாற வேண்டும் என்று அவர் பரத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அநேகர் பின்வாங்கி போனார்கள். இந்த உபதேசம் எங்களுக்கு வேண்டாம். கிறிஸ்துவை விசுவாசிப்போம், ஆனால் கிறிஸ்துவும் நாமும் ஒரே சரீரமாக இணைய மாட்டோம். அன்றைக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை தான் இன்றைக்கும். கிறிஸ்துவோடு கூட நாங்கள் இணைய மாட்டோம். கிறிஸ்துவின் சரீரம் எங்களுடைய சரீரம், கிறிஸ்துவின் ஆவி எங்களுடைய ஆவி என்று நாங்கள் விசுவாசிக்க மாட்டோம். இதைத்தான் சொல்றாரு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தவர்கள் கிறிஸ்துவின் சரீரமும் கிறிஸ்துவின் ஆவியும் தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது.